என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்ல. இப்ப அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணினா எந்த விதமான விளைவுகள் ஏற்படும் என்பதையும் அவர் தகவல் எடுத்திருக்காரு. இதுதான் காரணம். பெண்கள் குறித்து ரொம்ப மட்டரகமான கருத்து யாரும் கோபம் வரதானே செய்யும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு தங்களுடைய வீட்டுடைய பெண்களை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு படுக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. பச்சையான அவ்வளவு பச்சையாக வந்து சொல்றாங்க. இப்படி ஒரு யூனியன் மினிஸ்டர் சொல்ல முடியுமா? બીજા ખૂબ રહ્યા, અંગ્રેજો ખૂબ રહ્યા અને એને દમન કરવામાં બાકી નહોતું રહ્યું. અને મહારાજાઓ નિમ્યા ராஜபுத்து சத்திரிய மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் என்ற அந்த சூளுரை என்பது பிஜேபியை சவப்பெட்டிக்குள் தள்ளியதுக்கு சமம். அவங்க விடவே மாட்டாங்க. மோடி அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமானவர். புருஷோத்தம் ரூபாலாவுடைய பேச்சு என்று சொன்னால் மோடி அமித்ஷாவுடைய பேச்சுக்கு சமம். அவர் பேசுவதும் இவர் பேசுவதும் ஒன்றுதான். இவருடைய கன்சர்ன் இல்லாம, மோடியுடைய ஒப்புதல் இல்லாம, அமித்ஷாவுடைய ஒப்புதல் இல்லாம, RSS உடைய ஒப்புதல் இல்லாம அவர் சுயேட்சையா பேச மாட்டார். மோடியே மௌனமாயிட்டாருங்க. மோடி வந்து சுத்துறதுக்காகவே பிறந்தவர், நாடு நாடா சுத்துறவர். அவரே 7 நாட்களாக எந்த பிரச்சாரம் பண்ணவில்லை. காரணம் இதான் மேட்ரு. அது ஊப்பாலா வந்துட்டு உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாரு, நீங்க அதை மன்னிக்க கூடாதா? மன்னிப்புலாம் இருக்கட்டுங்க, முதல்ல அவருக்கே சீட்டு கொடுக்குறீங்க. அவரை நீங்க வந்து விலக்கவில்லை என்று சொன்னால், போட்டியிலிருந்து அவரை நீக்கவில்லை என்று சொன்னால், ஒட்டு மொத்தமா நாங்க ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத்ல உங்களை பிஜேபியை காலி பண்ணிடுவோம் என்று சொல்லி சத்திரிய வம்சங்களை நீங்க வந்து திரண்டு வெளியே வாருங்கள் என்று ஓப்பனாக என்ன செய்றாங்க, டிக்ளரேஷன் பண்றாங்க. அந்த வீடியோ கூட இணையத்துல இருக்கு. प्रतिज्ञा लव चुके आज रोज आशापुराना सानिध्यमा आशापुरानी सोगंद खाऊं છું કે ક્ષત્રિય સમાજની બેન દીકરીઓ માટે அமித்ஷா முட்டுச்சந்துக்கு வருவதற்கு பதிலாக கோயம்புத்தூர், மதுரை, தென்காசி முட்டுச்சந்தை பார்க்கறதுக்கு அவர் தான் இருந்துச்சு. இப்ப அவர் மூத்திர சந்தில நின்று இருக்கிறாரு. இதான் மேட்ரு. வணக்கம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல் முறை இன்னைக்கு அமித்ஷா வருவதாக திட்டமிட்டிருந்தார்கள். இன்றே பிரச்சாரத்தில் இருப்பதாக விட்டிருந்தார். அது முதல்ல வந்து ரத்தாயிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா வந்து நாளை காலையில வந்து சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணுவார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதுவும் ரத்தாயிருக்கிறது. காரணங்கள் பல்வேறு சொல்லப்படுகிறது. வட இந்தியாவில் குறிப்பாக ஏதோ சர்ச்சை ஏற்படுத்தா கேள்விப்பட்டோம். நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன். என்ன நடக்குது, ஏன் ரத்து? மன்னார்குடியில் கேட்டாக, மாயவரத்துல கேட்டாக என்று நீட்டி முழங்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை ஒரு 3 நாட்களாக. இவர் வருகிறார், அமித்ஷா வருகிறார், சிவகங்கையில் வந்து ரோட் ஷோ நடத்த இருக்கிறார், தென்காசிக்கு வர இருக்கிறார், அப்புறம் கன்னியாகுமரிக்கு வர இருக்கிறார். பாத்தீங்கன்னா நாங்க வந்து முதல் இடத்துக்கு வந்துருவோம், 3ஆம் இடத்துக்கு திமுக கூட்டணி போறவங்களுக்கு பில்டப் பண்ணாங்க. என்னையா இது திடீர்னு வருகை ரத்தாவதுன்னு பார்த்தா, அங்க நார்த் இந்தியா புரிஞ்சுக்கிட்டு போச்சு, புடுங்கிட்டு போயிடுச்சு வடக்க. இது தேவையில்லாம சத்திரியர்கள்னு சொல்லி அவன் வச்சிருக்கான் இல்லையா சனாதனவாதிகள். நாங்க பிராமின்கள், சத்திரிய, வைசிரிய, சூத்திர, நம்ம அது ஏத்துக்கிறோம்ல. அதுல சத்திரிய கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரஜபுத் கம்யூனிட்டி வருது. கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி மக்கள் இருப்பதாக அவர் சொல்கிறார்கள். குஜராத்ல மட்டுமே 75 லட்சம் பேர் இருக்காங்க. குஜராத்ல மட்டும் இல்ல, ராஜஸ்தான்ல, அது போன்ற ஹரியானால வந்து ரொம்ப அடர்த்தியாக வாழக்கூடிய சமுதாயம் ரஜபுத் சமுதாயம் என்று சொல்லுவார்கள். இந்த கிரிக்கெட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ரஜபுத்தின் என்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஜடேஜா போன்றவர்கள் எல்லாம் அந்த பேட்டை சுரட்டி காட்டுவார்கள். அப்ப ரஜபுத் கம்யூனிட்டிங்கிறவங்க வந்து இந்தியா ஃபுல்லா பரவலாக இருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் ஆளுமை செலுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக 500 வருஷம் வந்து இந்தியாவுல அவர்கள் ஆட்சியில இருந்தவங்க.
ராஜஸ்தான் ப்ராவின்ஸ்ல மூலாயிர ஆட்சி காலத்துல கூட, துருக்கியருடைய அந்த உதுமானிய பேரரசு காலத்தில் கூட ராஜஸ்தான் பகுதிகளில வந்து ஆட்சியர்களா இருந்த மன்னராக இருந்த மன்னர் கம்யூனிட்டி அவங்க. அத என்ன சொல்லி போயிட்டாரு, இந்த புருஷோத்தம் ரூபாலா இருக்காரு இல்லையா, அவரு யூனியன் மினிஸ்டர், இவனோட வாயை திறந்தாலே கூவாருதான். சம்பந்தம் இல்லாம அந்த சத்திரிகள் கம்யூனிட்டியை ஃபுல்லா கேவலப்படுத்தி, அந்த பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தி, அவர்கள் வந்து ரொம்ப பச்சையா, நாம அந்த இதுல வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த பெண்களை எல்லாம் என்ன செஞ்சாங்களா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து தாரை வார்த்தார்கள் என்று சொல்லி அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வந்து இழிவுபடுத்தி விட்டார்கள். யாரு? அந்த பிஜேபியுடைய எம்பி, அந்த மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடைத்துறையுடைய அமைச்சர். அவர்தான் வந்து பால்வளை, அந்த மாதிரியான முக்கிய துறைகள் 3 துறைகளில் பொறுப்பில் இருக்கக்கூடிய புருஷோத்தம் ரூபாலா. இது பத்தி எரிந்து விட்டது. குறிப்பாக குஜராத்ல கிராமமாக என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துல போய் அமித்ஷா உட்கார்ந்துருக்கிறாரு. ஐயா ஜி, கேம் சூ, மஜாமா, எப்படி இருக்கீங்க, சூ ஹபர், என்ன பிரச்சனை, சூவாத் கருவானுக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க. அங்க போய் என்ன செய்யறாரா, அங்க ஒவ்வொரு சத்திரிகள் வகுப்புல போய் நாங்க மன்னிப்பு கேட்டுட்டாரு, ரூபாவுடைய கருத்து வந்து எங்க கருத்து கிடையாது, அவருடைய சொந்த கருத்து, அதுக்கு மன்னிப்பை கேட்டு விட்டாங்க. எந்த கருத்தா இருக்கட்டும், அவரை வந்து இந்த லோக்சபா எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த சௌராஷ்டிரால ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அந்த ராஜ்கோட் தொகுதியில வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கமெண்ட பண்ணிருக்கிறாரு. கொஞ்சமா தயவு ஜாத்தியம் என்ன செஞ்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டாரு, இவ்வளவு மோசமான ஒரு கமெண்ட் பத்தி எரிகிறது. அவரை விளக்க வேண்டியதானே, விளக்க முடியல. ஏன், ஏற்கனவே இப்படி பேசிட்டு இருந்த ஒரு ஆளை வந்து கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சாரு. எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு போயிட்டு அந்த ஆளு. அவரு சாவ்லி தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து போன வாரம் ரிசைன் பண்ணிட்டாப்ல. அவரு கேத்தம் இனாம்தார், அவர் பெரிய செல்வாக்கு உள்ளவர். இப்ப காங்கிரஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்படி பாத்தீங்கன்னா வடநாடு ஃபுல்லா இந்த விஷயத்தில் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா முட்டுச்சந்துக்கு வருவதற்கு பதிலாக கோயம்புத்தூர், மதுரை, தென்காசி முட்டுச்சந்தை பார்க்கறதுக்கு அவர் தான் இருந்துச்சு. இப்ப அவர் மூத்திர சந்தில நின்று இருக்கிறாரு. இதான் மேட்ரு. ஓகே, இல்ல என்ன காரணத்துக்காக அவர் வந்து சொன்னாரு, எதுக்காக அவர் என்ன அவர் சொல்லி விட்டார், ஏன் நாடு முழுக்க இந்த விஷயம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு காரணம் இருக்கா இல்லையா? கரெக்டா என்ன சொன்னாரு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். பிரிட்டிஷ்காரங்களுக்கு தங்களுடைய வீட்டுடைய பெண்களை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு படுக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. பச்சையா, நான் நோம்பு பிடிச்சிப்பெல்லாம் பேச முடியாதுங்க, அவ்வளவு பச்சையாக வந்து சொல்றாங்க. இப்படி ஒரு யூனியன் மினிஸ்டர் சொல்ல முடியுமா? அப்ப இப்படி பிஜேபியில வந்து பதவியில இருக்கிறவங்க தரங்கட்டவளா தானே இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். 2வது, அவங்க கம்யூனிட்டில இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரஜபூத்துகள் வந்து ஒவ்வொரு கிராமமாக மீட்டிங் போட்டு பிஜேபியுடைய ஆதரவை வந்து வாபஸ் ஆகுறாங்க. கண்டினியூ தெரியுங்க. அப்ப இவர் போய் அமித்ஷா இவங்க எல்லாம் போய் பேசுறாங்க. RSS உடைய முக்கியமான திங்க் டேங்க்ஸ், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போய் பேசுறாங்க. அது ரூபாலா வந்துட்டு உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாரு, நீங்க அதை மன்னிக்க கூடாதா? அந்த மன்னிப்புலாம் இருக்கட்டுங்க, முதல்ல அவருக்கே சீட்டு கொடுக்குறீங்க. அவரை நீங்க வந்து விலக்கவில்லை என்று சொன்னால், போட்டியிலிருந்து அவரை நீக்கவில்லை என்று சொன்னால், ஒட்டு மொத்தமா நாங்க ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத்ல உங்களை பிஜேபியை காலி பண்ணிடுவோம் என்று சொல்லி சத்திரிய வம்சங்களை நீங்க வந்து திரண்டு வெளியே வாருங்கள் என்று ஓப்பனாக என்ன செய்றாங்க, டிக்ளரேஷன் பண்றாங்க. அந்த வீடியோ கூட இணையத்துல இருக்குது. இதுதான் காரணம். பெண்கள் குறித்து ரொம்ப மட்டரகமான கருத்து. யாரும் கோபம் செய்யும். எல்லாரும் அக்கா தங்கச்சியோட கொடுத்துருக்கோம், அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கிறோம். பெண்கள் என்று சொன்னா அம்மாவும் பெண்ணு தான், மகளும் பெண்ணு தான். அப்ப வந்து எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களை வந்து விபச்சாரியாக மாத்தினாங்க. இந்த ராஜபுத் சமுதாயத்துடைய பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் என்று சொன்னானா எப்படி கோபம் வராம இருக்கும்? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இது போன்ற கண்ணிய குறைவாக பேசுறது வந்து மன்னிப்புன்னு சொல்லி கேட்டு போறது மேட்டர் இல்லை. இவர்களை வந்து பிஜேபி தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, பாஜகவில் இப்படி இருக்கிறதுக்கு சரி வருமா என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய பட்டியல வச்சிருக்காங்க. அஜய் நிஷாத் எப்படி வெளியே போனாரோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா முசாஃபர்பூர் எம்பியா இருந்தவர். 2 தடவை வந்து அவரு ஜெயிச்சவர். 2019ல கடைசியா வந்த எம்பி எலெக்ஷன்ல 4,10,000 ஓட்டுல வின் பண்ணாரு. அவரு பிஜேபி விட்டு வெளியே போயிட்டாரு. என்ன சொல்றாரு, நான் வந்து பிஜேபியுடைய அடிப்படை உறுப்பினர் வெளியே போறேன், காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ண, காங்கிரஸ் போயிட்டாரு. ஹரியானா இந்த 2 வாரத்துல நடந்த சப்ஜெக்ட். ஹரியானா ஜாட்டுடைய லீடர், எப்படி இங்க வந்து ரஜபுத்துகள் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்காங்க, நம்ம ஜாட்டுடைய லீடர் இருக்காங்க. ஜாட்டுங்க ஒரு குழு இருக்குது, அது நிறைய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு இனம் தான். அதுல உள்ள பிரிஜேந்திரா வந்து பிரிஜேந்திரா சிங் வந்து என்ன செஞ்சாரு, கட்சியை விட்டு வெளியே போயிட்டு JP நட்டாக்கு இது போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு, எனக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை,
பிஜேபியுடைய அடிப்படை உறுப்பினரை நான் விலகிக் கொள்கிறேன்னு சொல்லி நான் காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ண காங்கிரஸுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் 2 வாரத்துடைய நியூஸ். இது எல்லாம் எந்த ஊடகம் செய்து வெளியிடாது. இதே ஒரு காங்கிரஸ்ல இருந்து யாராவது 2 பேரும் வெளியே போயிட்டா பாத்தீர்களா? காங்கிரஸ் உடைய கூடாரம் கலகலத்து விட்டது, கலைந்து விட்டது, காங்கிரஸ் உடைய ரூட்டு வேறே நசுங்கி விட்டது, புடுங்கி விட்டதுன்னு சொல்லி மெசேஜ் போடுவாங்க. பட்டியல் நான் தர்றேன். இந்த 2 வாரத்தில் நடக்கக்கூடிய கலையபுரத்துக்கு மத்தியில மோடியே மௌனமாயிட்டாருங்க. மோடி வந்து சுத்துறதுக்காகவே பிறந்தவர், நாடு நாடா சுத்துறவரு. அவரே 7 நாட்களாக எந்த பிரச்சாரம் பண்ணவில்லை. காரணம் இதான் மேட்ரு. அங்க என்ன செஞ்சது? கூடாரம் காலியாகி கொண்டே இருக்கிறது. இவங்கெல்லாம் எம்பி. அப்புறம் சுரா ராகுல் கஸ்வான், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ராகுல் கஸ்வான், அவர் இந்த வகுப்பை சேர்ந்தவர் தான். இந்த ராஜ்புத்துங்கிற இடத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் அவரு. அவர் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். எனக்கு தேவையே இல்லைன்ட்டாரு. சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்றாரு. இந்த நியூஸ்களை ஏன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஏன் வெளியிடவில்லை? இன்னுமே நீங்க வந்து கோடி முடியாவாக இருக்கிறீங்களா? அவ்வளவு பிரச்சனை வந்து நார்த்ல வடக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வடக்கன்ஸே முழிச்சுட்டாங்களாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பெருமிதமா இருக்குன்னு வைங்களேன். பரவாயில்லையே. எப்பவும் தமிழ்நாட்டுல தான் செம்மட்டி அடி வாங்கும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரால தான் நம்ம வந்து சவுத் இந்தியால தான், தென்னிந்தியா தான் வந்து, அதுவும் குறிப்பா தமிழகத்துல இருந்து தான் வந்து இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப வடக்கன்ஸே முடிச்சுட்டாங்க. கரடியே காரி துப்பி விட்டதுங்க அளவுக்கு இன்றைக்கு பிஜேபி நெருக்கடியா இருக்கிற காரணத்தால் அமித்ஷாவுடைய தேர்தல் பயணம், இங்க சுற்றுப்பயணம் ரத்து. இங்க வந்து இந்த என்ன செய்ய, நீங்க என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் இங்க எந்த மண்ணு ஒட்ட போறது இல்லை என்பது வந்து அமித்ஷாவுக்கே தெரியும். அது அண்ணாமலைக்கும் தெரியும், டோட்டல் பிஜேபிக்கும் தெரியும் என்பதால் அந்த ஜாட்டின மக்களையும் குறிப்பா ரஜ்புத்துடைய போராட்டங்கள் வலுப்படுத்தி விட்டதால் அவங்களையே வந்து என்ன செய்யறாங்க, சமாதானப்படுத்துறதுக்காக பிறகாங்க. இந்த நிலையில வெஸ்ட் பெங்கால்ல ஜர்கிராம், அவர் மிக முக்கியமான ஒரு தலைவர் பிஜேபி, அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா 1 by 1 ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், எக்ஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்ல இருந்தவங்க எல்லாமே ரிசைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பதவியை தூக்கி வீசிவிட்டு எங்களுக்கு பிஜேபி வேண்டாம், ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு காங்கிரஸை நோக்கி படையெடுக்கிறார்கள். இது நல்ல ஒரு சைன் தான். எனவே தான் அமித்ஷா வரவில்லை. சரி, அமித்ஷா வந்தா என்ன நடந்திருக்கும் அதையும் சொல்லணும்ல. அப்போ வந்து உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லை. இப்ப அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுனா எந்த விதமான விளைவுகள் ஏற்படும் என்பதையும் அவர் தகவல் எடுத்திருக்காரு. இங்க வந்து என்ன செய்வாரு? மேக்சிமம் கச்சத்தீவு ஹே, தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட் ஹே, அவர்கள் வந்து கொடுத்து விட்டாரு, ஏதாவது சொல்லுவாருன்னு வைங்களேன், அப்படி பதில் நெரிசல கட்டுற மாதிரி வரும். அமித்ஷா ஜி, நீங்க தானே உள்துறை அமைச்சரு, அங்க ஹிமாச்சல பிரதேசம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. 30 ஊருக்கு வந்து சைனாக்காரன் பேர் விட்டு போயிட்டானே, நம்ம பிள்ளைக்கு அவன் பேர் விட்டுட்டு போறானே. 4000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு லேண்ட நிலத்தை காணாம, அதை நீங்க ஜண்டா தானே, நீங்க ரஃபேல் விமானங்கள்லாம் வச்சுதானே இருக்கீங்க, போய் பிடிக்க வேண்டியதுன்னு அதை போய் சைனாக்காரன்ட்டு கேட்பாங்க. ஆசாத் காஷ்மீருக்கு நீங்க போகவில்லைன்னு கேட்பார்கள். மணிப்பூர் 10 எரிஞ்சு இருக்கக்கூடிய மாநிலத்தை உங்களால வந்து சமாளிக்க முடியலையே என்று கேட்பார்கள். எதுக்கு எடுத்தாலும் வந்து இது யாரு? ஜவஹர்லால் நேரு தான் காரணம்னு போன வாரம் பேசிப்பட்டாப்ல. யாரு? இதே அமித்ஷா. வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்பவும் தூக்குறாங்க. ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் போன்ற சென்ற வாரம் அமித்ஷாவுடைய ஜவஹர்லால் நேரு குறித்த அந்த சர்ச்சைக்கு, அதாவது ஜம்மு காஷ்மீர் பத்தி பேசும்போது அங்க லடாக் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படி குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான்ல வந்து ரஜ்புத் சமுதாயம் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறதோ, ஹரியானால வந்துட்டு எப்படி ஜாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, அது போல லடாக் ப்ராவின்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல நிக்கிறாங்க. காரணம் 370 ஆர்டிகிள் 370 இவங்க நீக்கின பிறகு அவங்களுக்கு இருந்த ட்ரைபல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடிமை உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. பஞ்சாயத்துகள்ல, யூனியன்கள்ல அவங்கள தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், அந்த உரிமை எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை வந்து நீக்கின காரணத்தால 30,000 பேர் திரண்டு ரோட்ல மறிச்சு நிக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு தான் காரணம்ங்கிறாரு. ஜவஹர்லால் நேருவா நீக்கினாரு ஆர்டிகிள் 370, நீங்க தானப்பா நீங்க நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து ராகுல் காந்தி பாடம் எடுத்தாரு சென்ற வாரம். ஜவஹர்லால் நேருடைய வரலாறு தெரியாமல் அமித்ஷா பேசுகிறான்னு. அமித்ஷா வாயை திறந்தாலே நார்த்லயே வடக்கே பிரச்சனையா இருக்கு. நீங்க சவுத்துல வந்து நின்றுகிட்டு எங்க, அதுவும் தமிழ்நாட்டுல, அதுவும் மதுரை மல்ல நின்றுட்டு, சிவகங்கையில, கன்னியாகுமரியில, தென்காசியில நின்றுட்டு நீங்க கச்சத்தீவு லட்சத்தீவு இதுன்னு சொன்னானா இங்க சம்மட்டி அடி விடும். 10 வருஷத்துல நீங்க என்னத்தை புடுங்கினீங்கன்னு கேட்பாங்க. நாக்க புடுங்குற மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் கேட்க மாட்டாங்க, அதை தாண்டி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. இங்க டீக்கடை பிடிச்சு பேசுவான். எப்படி பேசுவான்? சராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது ஏன்? அது எப்படி வந்து அவர் வந்து தப்பினாரு? அதை விட்டு சராபுதீன் என்கவுண்டர் வழக்கு ஏன் சராபுதீனுங்க அந்த இளைஞர்களை வந்து இவர் என்கவுண்டர் பண்ணாரு
ஏன் அமித்ஷா சுட்டு கொலை செய்தார், அந்த வழக்கு இருந்துச்சா இல்லையா, அதுக்கு அமித்ஷா வந்து குற்றவாளி என்று தீர்ப்பு சொன்ன நீதிபதி லோயா எப்படி மர்மமான முறையில மரணம் அடைந்தார், இப்படி பேசுவான் தமிழ்நாட்டுல. அதனால இருக்கிற அந்த நோட்டாக்கு ஈக்குவலான ஓட்டு வாங்குவாங்கல்ல, அது கூட இல்லாம போயிடும் என்கிற தகவலை அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க வாயை பொத்திட்டு போங்கஜி அப்படின்னு சொன்ன காரணத்தால இங்க வந்து ஜாட்டு பிரச்சனை, ராஜபுத்துகள் பிரச்சனைன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ரோட் ஷோ வந்து கேன்சல் பண்ணிருக்காரு. கௌதம் ரூபாலா பொறுத்தவரையில அவர் வந்து பிஜேபியில 2 முறை மோடியுடைய அமைச்சர் செகண்ட் டேர்ம்லயே வந்து அவர் இதா இருந்தாரு, ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே அவர் அமைச்சராக இருந்தார். மோடிக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் அலைதான். RSS உடைய ஆரம்ப காலத்திலே உள்ள RSS உடைய கேடரா இருந்தவர், ஏபிவிபியில பயணித்தவர். எப்படி மோடி அமித்ஷா RSS உடைய ப்ராடக்டோ அதே போல அவரும் செல்வாக்கு மிக்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு RSS உடைய ப்ராடக்ட் தான். அவருக்கு பின்னாடி RSS மிக பலமாக பக்கபலமா இருக்கு. அதனால்தான் 3 அமைச்சர்களை வந்து 3 அமைச்சர்களை வந்து அங்க வகிக்கிறாரு. என்னன்னா அவர் வந்து அனிமல் ஹஸ்பண்டரியில இருக்காரு, கால்நடை துறைக்கு வந்து அவர் தான் வந்து அமைச்சர். அது ஃபிஷரிஸ் மீன்வளத்துறை அமைச்சரும் அவர்தான். இப்படி வந்து பல அமைச்சர் பொறுப்புகளை இருக்கிறாரு. மிக நெருக்கமானவர், மோடி அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமானவர். புருஷோத்தம் ரூபாலாவுடைய பேச்சு என்று சொன்னால் மோடி அமித்ஷாவுடைய பேச்சுக்கு சமம். அவர் பேசுவதும் இவர் பேசுவதும் ஒன்றுதான். இவருடைய கன்சர்ன் இல்லாம, மோடியுடைய ஒப்புதல் இல்லாம, அமித்ஷாவுடைய ஒப்புதல் இல்லாம, RSS உடைய ஒப்புதல் இல்லாம அவர் சுயேட்சையா பேச மாட்டாரு. எல்லாமே ஸ்கிரிப்ட் தானே. ரஜபுத் சமுதாயம் வந்து கொஞ்சம் தள்ளி நிக்குது. பிஜேபிக்கு இந்த வருடம் வந்து சப்போர்ட் பண்ணாம கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிற காரணத்தால உடனடியாக வந்து என்ன பண்ணிட்டாரு, ரஜபுத் சமுதாயத்தை வந்து அடிச்சதுனால சத்திரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சத்திரியர்கள்ங்கிற வகுப்பை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாயமா வாழ்கிறார்கள். இதுதான் அவருடைய மேட்ரு. இதுல இருந்து MLA எலெக்ஷன்ல இருந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்படியே RSS உடைய வார்ப்பது. அதனாலதான் இவங்க கொந்தளிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய லீடரா இருந்து கொண்டு மிக முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய இவரே இப்படி பேசுறான்னு சொன்னால் அப்ப இது வந்து மோடியுடைய கருத்து தானே, அமித்ஷாவுடைய கருத்து தானே, RSS மோகன் பகவத்துடைய கருத்து தானே என்பதைதான் அந்த மக்கள் கொந்தளிக்கிறார். இல்ல அவர் அமைச்சர் பதவியில இருந்தோ MP பதவியில இருந்தோ பாஜக விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அது எப்படி பண்ணுவாங்க, அது வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் அமித்ஷா வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நாட்டுல நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே அமித்ஷா பேர்ல, உள்துறை அமைச்சருடைய பேர்ல நடந்திருக்கா இருக்கு இல்லையா? மணிப்பூருடைய கலவரத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் எந்த பிரச்சனைக்கும் அமித்ஷா தான் சைன் பண்றாரு உள்துறை அமைச்சர்னு. அவரை விலக்குகள், அவரை நீக்குங்கள் என்று சொன்னால் RSS சம்மந்தப்படுமா? பிஜேபி தலைமை வந்து அமித்ஷாவை நீக்குமா? நீக்காது இல்லையா? மோடியை வந்து நீக்குங்கன்னு சொன்னா நீக்குவாங்களா? நீக்க மாட்டாங்க. அது போன்ற ஒரு தலைவர் தான் ரூப்வாலா, புருஷோத்தம் ரூப்வாலா பொறுத்தவரையில அவங்கள நீக்கலாம் மாட்டாங்க. முக்கியமா கவனிக்க வேண்டிய என்னன்னு சொன்னா, ஏற்கனவே EVM மிஷினுக்கு ஒரு ஆப் அடிச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் நேற்று எல்லா விவிபேட் உடைய அந்த ஒப்புகை சீட்டையும் என்ன வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிலேயே கதிகலங்கி போய் இருக்கிறார்கள். இப்போ பிஜேபிக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருந்த சமுதாயங்கள் இந்த ஜாட் இனம், பட்டேல் இனம், அது போன்ற ரஜபுத் இனங்கள் இப்ப ரஜபுத் இனத்தை நேர் எதிரியாக மாத்தி விட்டார்கள். அவருடைய கோரிக்கை என்ன, புருஷோத்தம் ரூப்வாலா வந்து நீங்க என்ன செய்யணும், வித்ட்ரா பண்ணணும், அவரை வந்து நீக்கணும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. ஒரு காலம் இவங்க நீக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய போராட்டத்துல இருந்து ஒரு இஞ்சி கூட பின்வாங்க மாட்டார்கள், தன்னுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்ளவே மாட்டார்கள். இது பிஜேபிக்கு இருந்த EVM மிஷினுடைய அந்த கவுண்டிங் பண்ணு சொன்னாங்களே ஒப்பு சீட்டு, அதை விட மிகப்பெரிய பலத்த அடியாக அங்க அமைய போகிறது. EVM மிஷின்ல வந்து இருக்கக்கூடாதுன்னா எவ்வளவு பயப்படுவார்களோ, எப்படி கலகலத்து போவார்களோ பிஜேபி, அது போன்ற ராஜபுத்து சத்திரியன மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் என்ற அந்த சூளுரை என்பது பிஜேபியை சவப்பெட்டிக்குள் தள்ளியதுக்கு சமம். அவங்க விடவே மாட்டாங்க. பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து அங்க காத்திருக்கிறது. குஜராத் ஹரியானால கூட தேராது. எப்படி வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி சைபர் மார்க் வாங்குமோ, அது போல ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத்ல இந்த ரஜபுத் சமுதாயம் பிஜேபிக்கு எதிராக திருப்பி விட்ட காரணத்தால் அங்கேயும் பிஜேபி வாஸ் அவுட் ஆக போற என்பதுதான் நிசமான உண்மை. இது ஒரு விவாத களம். எப்படின்னா திடீர்னு தமிழ்நாடு வருகை 2 முறை ரத்தா இருக்கிறது. ஆக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்று கருதினோம். அதே போல் நீங்களும் வந்து ஆதாரபூர்வம் கடுமையான விமர்சனங்களையும் ஆதாரபூர்வம் செய்தி சொல்லியிருக்கீங்க. அப்படியே மக்கள் மறைவு விவாத சொல்ல அறக்கிறது நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி.